பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறை லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. யாரை கேட்டாலும் எனக்கு தைராய்டுன்றாங்க. ஆக உடம்புல வந்து ஒரு சுரப்பி ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது. அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னா கால்சியம் வந்து சரியான விதத்தில் செயல்பாடு இல்லை, அதிகப்படியாக வேலை செய்யுது, இல்லை குறைய வேலை செய்யுது. இந்த கால்சியத்தை சீரமைக்கக்கூடிய பணியை செய்கிறத யார் அப்படின்னா எலுமிச்சம்பழம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் நல்லது அப்படின்னு. கிடையவே கிடையாது. நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து சுத்தமாக யாருக்குமே பயன்படாது. எலுமிச்சம்பழம் தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ஊட்டச்சத்து இருக்குது. எலுமிச்சம்பழத்தை தோலோட மிக்சியில் ஜூஸ் போட்டு அடித்து குடிக்கலாம், அல்லது தோலை மட்டும் கொஞ்சமாக வாயில் மென்று சாப்பிட ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து சரியாகும். நான் சொல்லியிருந்த எந்த விஷயமும் வந்து நிகழ்காலத்தை நீங்கள் யார் செஞ்சாலும் 100க்கு 100% அது வேலை செய்யும். அது எந்த விதத்திலையும் யாரையும் ஏமாத்தாது. ஆகலாம், பார்க்கலாம், செய்யலாம், நடக்கலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் செஞ்சு பார்க்கணும். ஆக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, குணப்படுத்துறதுக்கு நாங்கள் தயார், நீங்கள் குணமாகறதுக்கு நீங்கள் தயாரான்னு கேட்குறோம். ஆக இதெல்லாம் எப்படிங்க பச்சையாக சாப்பிட்றது, எப்படிங்க இவ்வளோ நாளாக சாப்பிட்டு இது பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லை, வெண்டைக்காய் ஒரு 4 வெண்டைக்காயை நீங்கள் சாப்பிட்டுட்டு